தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய கண்களை மூடி உள்ளத்தினுடைய ஆலோசனை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரகாரத்திலே உம்முடைய நாமத்தை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினீர். இந்த மாதத்துடைய கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்நிய தேவர்கள் அல்ல, ஆண்டவரே எங்களுடைய திறமைகளோ எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களோ அல்ல, நீதான் எங்களோடு கூட இருந்து தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை இதுவரைக்கும் நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். நீங்க இல்லாம, உங்க பிரசனம் இல்லாம, உங்க சமூகம் இல்லாத ஒரு சூழல் எங்களுக்கு எப்போதுமே வேண்டாம். எங்க மத்தியில எழுந்தருளங்க. இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம், உங்க சமூகம், உங்க மகிமை ஆண்டவரே எங்க மத்தியில கடந்து வந்து எங்களை சூழ்ந்து கொள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கன்று குட்டிகளுக்கு பின்பதாக நிற்காமல் கர்த்தருடைய பட்சத்திலே நாங்கள் நிற்கிறவர்களா? வெறும் பாகால் ஒண்ணு வச்சா வணங்கினமா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்காவது கொடுக்குறோம், வேற யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னாவே அது 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 கன்றுக்குட்டி வழிபாடு தான், அது பாகால் வழிபாடு. தேவன் பக்கத்துல இருக்கிறவங்க, தேவன் பட்சத்துல இருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், உங்க சமூகம் வேணும், உங்க பிரசங்கம் வேணும். அதான் மோசே சொன்ன, நீங்க எங்க கூட இருக்கிறதா உங்களுக்கு முக்கியம். நாங்க வனாந்தரத்தில் இருக்கிறோமா இல்லை எங்க இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. இட் இஸ் யுவர் பிரசன்ஸ். நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில எங்கள் மத்தியிலே எழுந்தருளி எங்களை ஆசீர்வதி. எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய பட்டணத்திலே அதுவே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். ஓ ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம் இயேசு. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட வீடும் வீடும் தெய்வமே. இதோ
உம்முடைய நாமத்தை துதிக்கிற இந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய குடும்பத்திலே நீர் இறங்கி அருளுவீராக. நீர் எழுந்தருள் எங்க பாதையில் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய ஆளுகையை, உம்முடைய மகிமையை, உம்முடைய அசைவை, we need to feel your presence. ஓ அதற்காக இந்த காலை வேளையிலே ஓ ஹalleluya எங்கள் இருதயங்களை, எங்களுடைய சிந்தைகளை எல்லாம் உமக்காக நாங்கள் திறந்து விடுகிறோம். தேவன் வந்து வாசம் பண்ணுகிறதற்கு தடையாய் இருக்கிற, தேவன் அசைவாடுகிறதற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை விட்டு வெளியேற்றப்படுவதாக.
ஆமென் சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்வீங்களா? ஹalleluya. சத்தமா ஹalleluya. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மாங்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கொஞ்சமே நீர் அடைக்கலம் நீர்
சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கன்னியாவை
வேதம் நம்மோடு கூட இருக்கிற நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த காலையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. எதிரி ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எழுந்தருளும் என்று சொல்லி கடைசியில் எல்லாரும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எதிரிக்கை ஓங்க விடாதேயும் எதிரிக்கை ஓங்க விடாதேயும் உன்னதமானவரே, என் நுழைவிடம் நீதான். நம்மளை மாத்திரம் தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, உன்னதமானவர். சத்தமாய் இந்த காலையிலே என் நுழைவிடம் மறுபடியும் நீங்க வந்தாதான் முடியும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் வந்தாதான் முடியும் அப்பா. எங்க மத்தியில நீங்க இறங்கினாதான் ஆண்டவரே இந்த சத்துருக்களை என்னால மேற்கொள்ள முடியும். ஓ உன்னதமானவரே, உன்னத ஓ இயேசுவே, என் நுழைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவர். முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயம் கடைசி உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் நுழைவிடம் நீதான். உன்னதமானவரே, உன்னத ஓ இயேசுவே, நுழைவிடம் நீதானே.
இருக்கிறதான அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை நேரத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நல்ல பாடல்களை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய தாசரை மறைத்து ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையானது ஜீவன் வல்லமை உள்ள வார்த்தையாய் இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. யாரைக்கும் நாங்கள் பேசுவதற்கு வல்லவர். அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. சாரி, நான் உட்கார்ந்து பிரசங்கம் பேசுவாலே கால் வலி இருக்குதுமா, நின்று கொண்டிருந்தால் அது வலி இருக்கு. அதனால கால் வலி வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முக்கியமான ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். வாஞ்சியோடு கூட இருப்போம். தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு, அளவுடன் அன்பு வச்சிருக்கிறார். நம்மை முழு வேதாந்தம் முழுசும் நம்ம பார்க்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். நம்மள தேவன் ஒரு பார்ட்னராக, பங்குதாரராக கர்த்தர் நம்மை அவர் எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டியிலிருந்து இறுதி வரை நம்மளை ஒரு பார்ட்னராக, ஒரு பங்காளியாக கர்த்தர் நம்மை உடன் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். பொதுவாக நம்ம யாரு கூட பார்ட்னராக விரும்புவோம் அப்படின்னா, நல்ல வசதியானவங்களோட கூட பார்ட்னராக விரும்புவோம். இல்லை அப்படின்னா ரொம்ப அறிவு அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட கூட பார்ட்னராக விரும்புவோம். இப்படி ஏதோ ஒரு காரியம் அப்படி இருக்க விரும்புவோம். ஆனால் தேவன் எல்லாவற்றும் உயர்ந்ததா இருந்தும் இன்றைக்கு நம் கூட பார்ட்னரா இருக்க. எனவேதான் அவருடைய சாயலின்படியே கர்த்தரை படைத்து அவர் படைத்த எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக அவைகளை நாம் ஆண்டு கொள்ளும்படி, கீழ்ப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால எதுக்காக பாட்டரா மாத்திருக்கிறாருன்னா, அவருடைய சாயலில் அவர் படைச்சு அவருக்குண்டான எல்லாவற்றையும், வேதத்திலே சொல்லப்படுது, பூமி மதனையும் கர்த்தருடையது, அவருக்குண்டானதை நாம் ஆண்டு கொள்ளும்படி, நாம் கீழ்ப்படுத்தும்படியாக நம்மை அவைகள் மேல் அதிகாரம் வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு முக்கியமான காரியம் ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகளால் சுதந்திரம் அமையும். அப்ப தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி 43 விசுவாசமுள்ள எத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளால் சுதந்திரம் அமையும். அப்ப தேவனுக்கு எதெல்லாம் உரியதோ அது எல்லாம் எனக்கு உரியது. சொல்லுங்க. அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சாயல்படி படைத்தது மாத்திரமல்ல, அது இடையில ஆதாம் நாள் இழந்து போச்சு, மறுபடியும் 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்மை என்ன செய்ய அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருப்பதனால அவருடைய உடல் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். எனவே அவருக்குள்ள எல்லாம் நமக்கு உரியது. எனவே அதற்காகவே தேவன் நம்மை பங்குதாரர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார், சொந்த பிள்ளையாவே மாற்றிருக்கிறார். அதோடு கூட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாய் அவரோடு கூட உடன் வேலை செய்கிறவர்களாய் உங்களை என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது எப்படி வேலை செய்யணுமா, அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒன்றையும் வாதினாலாவது வீண்பெருமையினாலும் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையானவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நம்மை அவர் பார்க்கிறா தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் நாம் மேன்மையுள்ளவர்களாய் இருப்பதற்காக அல்ல, தாழ்மையுள்ளவர்களாய் இருந்து அவருடைய வேலையை செய்வதற்காக. ஐந்தியாவே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சிறை சொல்லக்கூடிய காரியம், சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியம், மணவாட்டி என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நல்ல ஒரு கணவன் மனைவி தான் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு ரொம்ப நெருக்கமான உறவு முறை இருக்கு.
அந்த மாதிரி தேவன் உங்களோடு என்னோடு நெருக்கமாய் இருப்பதற்காக நம்மை மனவாட்டி என்று சொல்லி அவருடைய பங்குதாராய் நம்ம என்ன செய்தார் மாற்றுகிறார். நீங்க நம்ம யாரு? கிறிஸ்துவின் மனவாட்டி. கிறிஸ்துவின் மனவாட்டி. எதுக்காக? இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ரொம்ப நெருங்கிய உறவு நமக்கும் தேவனுக்கும் இருக்க முடியும். அதற்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை பார்ட்னராக இருக்கிறார். இதை முக்கியமான ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 4 வகையான பார்ட்னரை காட்டிலும் இன்னொரு முக்கியமான பார்ட்னர், அதுதான் கர்த்தர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய யுத்தத்தில் பங்காளர்களாக உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். யுத்தத்துல பங்காளர். எல்லாம் சொல்லுங்க, யுத்தத்துல பங்காளர் முக்கியமான யுத்தத்துல. அப்ப ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அந்த யுத்தத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு பங்காளர். பாருங்க, இந்த பங்காளராக இருப்பதற்கு தேவன் தான் ஆர்வமாய் அதுக்காக இஷ்டப்படுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரோடு கூட இருப்பதற்கு நம்ம இஷ்டப்படுகிற, அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு, நம்மோடு கூட நெருங்குவதற்கு அவர் இஷ்டப்படுகிறவராக இருக்கிறார். அவர் இனிஷியேட், அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 சொல்லப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன்குறித்த தேவன். யோவான் 15:14 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவரை நம்ம தெரிந்தெடுக்கல, அவர் தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய தெரிந்தெடுப்பு எல்லாமே கிருபையினால, இரக்கத்தினால. நம்மகிட்ட பெரிய தகுதி இல்லை, பெரிய திறமை இல்லை. அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க விதத்துல நமக்கு என்ன கிடையாது, ஞானம் கிடையாது. அதே போல வெள்ளியும் பொண்ணு என்னுடையது நான் சொல்ல, அவருடைய வானமும் நிறைவும், வானம் பூமி எல்லாம் அவருடைய. அப்ப அவருக்கு மேல ஒரு பணக்காரன மனுஷன் முடியாது. நம்ம பணத்துல அவர் உதவி செய்ய முடியாது, ஞானத்துல அவர் உதவி செய்ய முடியாது, மற்ற எந்த காரியத்திலையும் உதவி செய்ய முடியாது. நம்மகிட்ட உண்மை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல அவர் கிருபை வைத்து நம்மை ஒரு பங்காளியாக சேர்த்திருக்கிறார். நான் வேலை செய்வது கூட என்ன செய்ய, ஒரு நாளைக்கு இங்க போனா 8 மணி நேரம் வேலை செய்வோம். அதுலயும் லஞ்ச் சாப்பிடணும், டீ குடிக்கணும், சில இடத்துல பார்க்க போடணும், இப்படியெல்லாம் சில காரியங்கள்லாம் ஆகி அதுக்கும் டைம் என்ன செய்யும் இதாகும். ஆனால் தேவன் என்ன செய்யறாரா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் 24/7 அவர் தூக்கம் இல்லாம எல்லா ஷிஃப்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீ கவர்மெண்ட் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற தேவன் நம்பிக்கை. அதனால அவர்கிட்ட இருக்கிற எந்த திறமையும் நம்மகிட்ட கிடையாது, அவர்கிட்ட இருக்கிற எந்த விதமான தாளத்திலும் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் நம்மையும் தேவன் அவரோடு கூட பங்காளிகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய தலையில முடிய கூட எண்ணி வைத்திருக்கிறார். இந்த தலையில முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தலைமுறையை கூட எண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதை முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியம் இல்லாத காரியத்தை கூட தேவன் நன்றாக அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. 1 Corinthians 1:25 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் சொல்றதே மனுஷ ஞானத்துல அதிக ஞானம். தேவனுடைய பைத்தியக்காரன் சொல்வதில் நான் சந்தோஷப்படுறேன். சொல்லுவாங்க, உலகம் தெரியாத ஆளா இருக்கலாம், விலைக்கு தெரியாத ஆளா இருக்கலாம், பைத்தியமா இருக்கலாம்,
அப்படின்னா கர்த்தருக்குள்ள பைத்தியமா இருக்கிறோம்னா உலக ஞானத்திலும் அதிக ஞானம் உள்ளவர்கள். ரூபா 10:16 சொல்லப்பட்டிருக்கு, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். எனவேதான் தாவீது சொல்கிறார், மனுஷரை நினைக்கிறதுக்கும் அவனை எண்ணுவதற்கும் அப்படி மாத்திரம் என்று சொல்லி சங்கீதம் 8:4 தாவீது சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பங்காளிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பங்காளிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது என்றால் இது நமக்கு கிடைத்திருக்கிற விசேஷித்த ஸ்லாக்கியம். இதுலயும் முக்கியமா அவர் எதற்கு பங்காளியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவருடைய யுத்தத்தில் பங்காளிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்ல, யுத்தத்துல பங்காளிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனம் வாசிக்க, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்ப இது நடக்க போற காரியம். இப்ப பிசாசும் தூதரும் இருப்பதற்காக ஒரு வானத்துல ஒரு இடம் இருக்குது. அடுத்து ஒரு யுத்தம் உண்டாகி அதெல்லாம் பூமியில தள்ளப்பட போகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மேலும் அவரை மோசம் போக்கிற பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியின் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பூமியில தள்ளப்பட்ட பிற்பாடு அடுத்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். யாரு? பிசாசும் அவருடைய தூதர்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகளும் மிருகமும் எல்லாம் என்ன செய்வோம்? அங்கே தள்ளப்படும். ஆனா இப்ப பிசாசு தள்ளப்படவில்லை. பிசாசு இன்னைக்கு என்ன செய்யறார்? யோபுல சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல, தேவபுத்திர சந்நிதியிலே வந்து நின்றான் என்று தேவனிடத்திலே யோபுவை குறித்து பேசினான் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் பிசாசானவன் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறார். அவன் தேவனுடைய சமூகத்தை வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரீயா போயிட்டு வந்துருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிசாசு இன்னும் அவன் கட்டப்படவில்லை, இன்னும் அவன் என்ன செய்யப்படவில்லை, நரகத்தில் தள்ளப்படவில்லை. இன்றைக்கும் அவன் என்ன செய்யறான்? ஃப்ரீயா உலாவி கொண்டிருக்கிறான். உங்களை குறித்து என்ன குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அதோடு கூட 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கு சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 3ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சிக்கிறான் பிசாசு, அதாவது சர்ப்பத்தின் வழியாய் பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு உங்களை என்னை தேவன் என்று வைத்திருக்கிறார்னா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க. எரேமியா 51:20 வாசிக்கலாமே. நீ கர்த்தருடைய கையிலே தண்டாயுதமும் அக்கினி அஸ்திரமும், வாசிங்க, அஸ்திராயுதம் நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? நம்ம கையில ஒரு தண்டாயுதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தண்டாயுதம்னா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக்ஸ், கோடரி. சொல்லுங்க, கோடாரி. 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 நான் கர்த்தருடைய கையில கோடாரியா இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கையில கோடாரியா இருக்கிறேன். அப்ப நம்மை கொண்டு
கொண்டு கர்த்தர் சிலரை நொறுக்க வைத்திருக்கிறார். எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் பொழுது எரேமியா 1:10 பார், பிடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடைய சொன்னார். முதலாவது எரேமியா அழைக்கும் போது பிடிக்கவும் நாட்டவும், பிடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இஸ்ரவேல் மேல ஊழியக்காரன். இன்னைக்கு ஆண்டவர் அவனை அழைக்கும் போது எப்படிதான் பிடிக்கிறதுக்கு, கட்டுறது, பிடுகிறதுக்கு, இடிக்கிறதுக்கு, கவிழ்க்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, கட்டுகிறதுக்கு, நாட்டுகிறதுக்கு. இன்றைக்கும் உங்களை என்னையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு கோடரியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இடிப்பதற்காக, கட்டுவதற்காக, வெட்டுவதற்காக, நறுக்குவதற்காக, சுத்தம் பண்ணுவதற்காக, செதுக்குவதற்காக கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, இல்லைங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். இருளின் ராஜ்யத்திற்கும் ஒளியின் ராஜ்யத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துல நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒரு ஆயுதமாய், கோடரியாய் இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்தை உடைத்து நொறுக்குவதற்கு, அழிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவர் கையில் எடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தத்துல நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? 4 நன்மை மட்டும் நாம பார்த்து ஜெபமா போறாங்க. முதலாவது, நாம் யுத்தத்துல இருக்கிறதுனால தேவனுடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, மோசேயை ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த பார்வோனும் அவருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த மோசேயை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இந்த மோசே தேவன் எடுத்து பயன்படுத்தும் பொழுது மோசே சொல்கிறார், பாருங்க, யாத்திராகமம் 15:6-7 கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. உடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாக எழுதினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கி உம்முடைய கோபாக்கினையை அனுப்பி அது அவர்களை காலடியை போல பட்சித்தது. தேவன் இந்த மோசேயை கொண்டு என்ன செய்தார் அப்படின்னா, மோசே அவனுடைய பராக்கிரமத்தை கொண்டு ஜனங்களை ஜெயிக்கல. மோசே தேவனுடைய வார்த்தை முடினா கோல நீட்டினா அங்க அற்புதம் நடந்துச்சு. 10 விதமான வாதைகள் கடந்து வந்துச்சு. அந்த வாதைகளுக்கு முன்னாடி எகிப்தியரால் நிலைநிற்க முடியல. தேவன் அவர்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய அற்புதங்களை செய்து அவரை கலங்கடித்து அவருடைய பராக்கிரமம் என்ன என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் உங்களுடைய கையில ஒரு கருவியாய் தேர்ந்தெடுப்பது காரணம்னா, இன்றைக்கு நமக்கு முன்னதாக அவருடைய மேன்மையை காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு இயேசு உண்மையான தெய்வம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றவங்க சொல்லட்டும், ஆனால் அவர்களுக்கு முன்பதாக இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி உலகத்தக்க விதத்துல கர்த்தர் காரியங்களை செய்யக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. எல்லா முழங்காலும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவலும் இயேசுவே ஆண்டவர் என்று என்ன செய்ய ஆர்ப்பரிக்கும். வார்த்தை ஒழியாது. எனவே இன்றைக்கு அதை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் இன்றைக்கு அதற்காகத்தான் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறார். எனவே எங்களால் நினைச்சுக்கணும், நம்ம மூலமா தான், ஏன் மூலமா தான் சொல்லுங்க, ஏன் மூலமா தான், ஏன் மூலமா தான் தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிக்க போகிறார். தேவன் தன்னுடைய மேன்மையை காண்பிக்க போகிறார். தேவனுடைய மகத்துவத்தை காண்பிக்க போகிறார். சொல்லுங்க.
சங்கீதம் 92 சங்கீதம் 11 என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் செய்யறத நம்ம கண் காண போகுது, காது கேட்க போகுது. கர்த்தருடைய கையில ஆயுதமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அது கேட்கும். இன்னைக்கு கர்த்தருடைய கையில ஒரு ஆயுதமாய் இருக்கிறேன். எனவே அவருடைய மேன்மை எனக்கு முன்பு, அவருடைய மகத்துவம் எனக்கு முன்பதாக காணப்படுகிறது. இன்னைக்கு அவர் கையில ஆயுதம் வருகிறதுனால அவரை பார்த்து பயப்படுகிற பயத்தை நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பவுமே தேவன் நம்மளை வெற்றி சிறக்கப்படுகிறது. எந்த சமயத்துல வெற்றி சிறக்கப்படுகிறது? காரணம், நாம் வெற்றி பெறுகிற அணியில் இருக்கிறோம். தேவனுடைய அணி எப்பவுமே வெற்றி பெறுகிற அணி. பிசாசுடைய அணி எப்பவுமே தோற்று போகிற அணி. இன்னைக்கு நம்ம எந்த அணியில இருக்கிறோம்? எந்த அணி? தேவனுடைய அணி, வெற்றி பெறுகிற அணி. நமக்கு எப்பவும் நமக்கு தோல்வியே கிடையாது. 1 Corinthians 5:50 சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 2:14 சொல்லப்படுகிற கிறிஸ்துவுக்கு எப்பொழுதுமே வெற்றி சிறக்கப்படுகிறது. ரோமர் 8:31 சொல்லப்படுகிறது இவை எல்லாத்திலும் நான் என்ன சொல்ல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ரோமர் 8:37 இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறார்களே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா எழுதுவீங்க, நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறனால எனக்கு தோல்வி கிடையாது, எப்பொழுதும் வெற்றி. சொல்ல எப்பொழுதும். அப்ப நான் கர்த்தருடைய யுத்தத்துல நான் இருக்கிறதுனால எனக்கு எப்போதும் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முர்தெக்காயை குறித்து முர்தெக்காயுடைய மனைவி நண்பர்களே சொன்னாங்க, சரி ஆமான், இந்த ஆமானுடைய நண்பர்களே சொன்னாங்க, முர்தெக்காய் யூதனாய் இருந்தால் அவனுக்கு முன்பாக நீ தோற்று போவி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட மனிதனாக அவன் தோற்றுத்தான் போவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்கும், எல்லா இடத்திலும் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு நன்மை என்னன்னா, இன்னைக்கு நமக்கு எதிரி என்னென்ன செய்ய போறானோ, நமக்கு விரோதம் என்னென்ன செய்யறானோ அதையெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார். உங்களுக்கு விரோதமா ஒரு மந்திரவாதம் செய்ய போறாங்கன்னா அது நமக்கு காண்பித்து கொடுக்கணும். உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுதுன்னா அது காண்பித்து கொடுக்கப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவார். பாருங்க, கடந்த நாட்கள் அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்குள்ள ஒரு வேதனை. ஆண்டவரே ஏன் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சில காரியம். இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க. நைட்ல அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகால நான் எழுந்து என்னால சும்மா இருக்க முடியல, நடக்க முடியல. ஆனாலும் நான் என்ன சொல்ல, வைராக்கியமா நடக்க ஆரம்பிச்சேன், நடந்து செவிக்க ஆரம்பிச்சேன், அந்நிய பாசையில போய் செவிக்க ஆரம்பிச்சேன். செவிக்க ஆரம்பிச்ச பொழுது ஆண்டவர் எனக்குள்ள ஆண்டவர் நான் கேள்வி கேட்டேன், ஆண்டவர் என்னை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் ஆண்டவர் தெளிவே சொன்னார், நீ என்னுடைய கையில 2000 இருக்கிறாய். அப்ப அந்த 2000 எனக்கு நான் அந்த ஆங்கில வேதாந்தத்தை அந்த சமயத்தில் எடுத்து பார்த்தேன். ஆக்சன் போட்டுருச்சு, கோடரி போட்டுருச்சு. அப்ப நீ என்னுடைய கையில கோடரியா இருக்கிறாய். அந்த வார்த்தை சொன்ன பிற்பாடு எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. அப்ப இன்றைக்கு தேவன் என்னை கோடரியா வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு சாத்தானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக கர்த்தர் என்னை அவர் இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நான் சாதாரணமா இல்லை, அவருடைய கருத்துல இருக்கிறேன், அவருடைய கருத்துல இருக்கிறேன். எனக்கு எந்த கருத்து இல்லாத பரவாயில்ல, நான் அவருடைய கருத்துல இருக்கிறேன், அவருடைய கருத்துல ஒரு கோடரியா இருக்கிறேன். அவர் என்னை பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறார். அவர் பல விக்கிரக தோப்புகளை வெட்டுவதற்கு, பல இருளின் ராஜ்யங்களை அழிப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அநேக ஜனங்களை இருளில ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு, வலதுகைக்கு விடுதலை வித்தியாசம் தெரியாத ஜனங்களை சபைக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு என்னை
அடிமையாய் கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே இன்னைக்கு சாத்தானுடைய எல்லா தந்திரங்கள், என்னென்ன காரியங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு எலிசாவுக்கு தேவன் எல்லாம் வெளிப்படுத்தினார். சீரியர்கள் எங்கெங்க பாளையம் இறங்குகிறார்கள் எல்லாம் வெளிப்படுத்தினதை அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா சொன்னார். சீரிய ராணுவத்தில் சொன்னாங்க, நம்முடைய பிராணங்களை யார் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொன்னது? அங்குள்ள ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ராஜாவே நீ எந்த யாருமே சொல்லல, ஆனால் உங்களுடைய படுக்கை அறையில நீ என்ன ராணியிடத்தில் பேசுகிறீரோ அதை கூட இஸ்ரவேலின் தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு எதிராய் எழுப்புகிற எல்லா திட்டங்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் அவருடைய கருத்தில் இருக்கிறனால நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இதே ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்முடைய கேப்டனாக இருக்கிறார், சேனை அதிபதியா, தல கர்த்தராய் நம்ம முன்பாக இருக்கிறார். அவருடைய டீம் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம சாதாரண சோல்ஜரா இருந்தாலும் நாம் தோற்று போவதற்கு தேவன் நம்மை விட மாட்டார். நாம் அவருடைய அணியில் இருக்கிறனால நமக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா கூட பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிற தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அண்டர்ல நம்ம இருக்கோம். அதுதான் முக்கியமான காரியம். சரி, அவன் எப்படி நாம் பயன்படுவது? ஒரு 3 காரியம் நம்ம ஒரே முறையில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, தேவனுக்கு யார் எதிரியோ நமக்கும் அவன் தான் எதிரி. சொல்லுங்க, தேவனுக்கு யார் எதிரியோ அவன் தான் நமக்கு எதிரி. சொல்லுங்க, but have a common enemy with God. நமக்கும் தேவனுக்கும் ஒரே எதிரி தான் பிசாசு தான். மாம்சத்தோட, அதனால சொல்ற மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு யுத்தம் அல்ல அப்படின்னு அவரு சொல்லியிருக்காங்க. துரைத்தனங்களோட அதிகாரங்களோட தான் நமக்கு யுத்தம் இருக்குது. ஏன்னா தேவனுக்கு அவன் எதிரி, எனவே உங்களுக்கு எனக்கு அவன் எதிரி. மற்ற எந்த மனிதர்களும் நமக்கு எதிரி அல்ல. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. நம்முடைய கணவனோ மனைவியோ நம்முடைய மாமியாரோ மருமகளோ மாமனாரோ மருமகனோ யாருமே நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களோ சபைக்கு வரக்கூடிய இன்னொரு விசுவாசியோ நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு எதிரி பிசாசா. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நமக்கு கோபம் வரணும்னா யாரு மேல வரணும்? பிசாசு மேல வரும். அல்லேலூயா, நல்ல சொல்லுங்களேன். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் ஒரு மனுஷன், ரெண்டு பேர் அவங்க தண்ணி அடிச்சுட்டு அப்படி முன்னாடி வாங்கிட்டு இருந்தாரு. 2 வீலர்காரன் திடீர்னு ரைட்ல வந்து நிப்பாடி எனக்கு ட்ரை பிடிக்க முடியாம நான் வந்துட்டேன். அப்ப நான் நியாயத்தை யார் மேல போட்டுக்கணும்? அந்த மனுஷன் மேல போட்டுக்கணும். அவனை பார்த்து அதை விட்டு அப்படி போயிட்டான். நான் நினைச்சேன் என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க வேட்டி பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், அவன் நம்பரை இது பண்ணி ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு ஆக்சிடென்ட் உண்டு பண்ணது அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் இருந்து செயலாற்றுகிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதோட தான் யுத்தம் பண்ணணும். எதோட யுத்தம் பண்ணணும்? பொல்லாத. அப்ப அதுதான் இன்னைக்கு நமக்கு குடும்பத்துல குழப்பம் தான். அதுக்கு பின்னாடி கிரீசி ஆவியை நம்ம கிடைத்து கொள்வோம். அதற்கு விரோதமா என்ன செய்யணும்? எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது குறித்தே நான் என்ன செய்யலாம், நிறைய நேரம் பேசுவோம். அடுத்ததாக தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்களேன். அப்ப நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியும். தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஏற்ற அவயவங்களாய், நீதிக்கேற்ற அவயவங்களாய் நம்ம என்ன செய்யணும்? விட்டுக் கொடுக்கணும். என்ன செய்யணும்? விட்டுக் கொடுக்கணும். அப்ப நம்ம மாம்ச இச்சைகளை விட்டு நான் பாருங்க 1 பேதுரு 2:11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி
பாருங்க, மாம்சத்தோடு கூட போராடுகிறதை விட்டு விலகி ஆவியோடு நம்ம என்ன செய்யணும்? போராடுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:17 சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது வலசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடனுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. பிசாசு யாருக்கு யுத்தம் பண்ணது? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் சாட்சி உடையவர்களும் கூட என்ன செய்யுது? பிசாசு யுத்தம் பண்ணுது. இப்ப நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா உங்க கூட பிசாசு யுத்தம் பண்ணாது. பிசாசு என்ன செய்யாது? யுத்தம் பண்ணாது. ஏன்னா நம்மளாலதான் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படி இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சாட்சி உடையவர்களா இருக்கும் பொழுது நம்மோடு கூட என்ன செய்கிறது? அது யுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை கொண்டு எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றிற்கும் பிசாசு எந்த பக்கத்துல வந்து நம்ம எதுக்கு வந்தாலும் அந்த இடத்திலும் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:38-39 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனானாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களானாலும் உயிர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எந்த சமயத்துல நமக்கு என்ன ரீதியிலும் சத்துரு கொண்டு வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பவுல் சொல்லுகிறார், நான் எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்ப நான் தேவனோடு கூட எந்த அளவுக்கு நான் நெருங்கி இருக்கிறேனோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நேர்மையான ஒரு காரியம். எனவே எல்லாவற்றும் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவனுடைய அன்பை மட்டும் விட்டு விலகாதீங்க. அல்லேலூயா. தேவனோடு ஜெபிப்பத விலகாதீங்க. எனவே நம்ம இருந்து நமக்கு இந்த வாரம் இந்த மாசம் ஜெப மாசமா நம்ம அறிவிச்சிருக்கிறோம். எனவே நாளை தினத்துல இருந்து காலை 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்வேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு ஜெபம் அதிகமா நமக்கு தேவை. முடிந்தவர்கள் உங்க நேரம் கிடைக்கிற நேரத்துல வந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த நாட்கள்ல தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்பை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க கூடாது. எதுவும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. அந்த உறவு இருந்தா போதும், நம்மை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் யார் என்று அறிஞ்சிக்கணும். நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு அறிஞ்சிட்டா போதும், நம்மை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்யும். அப்படி எல்லாம் இருந்திருப்போம். தேவன்